வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நாம் 54EC கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் பாண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய வரும், லைக் ஹட்கோ, தென் ரயில் கார்பரேஷன்ஸ், இந்த மாதிரி என்டிபிசி, இவங்க எல்லாருமே இந்த 54EC இந்த கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரீசண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இதனுடைய பயன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து விற்றுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டல் கெயின் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் கேபிட்டல் கெயின் வருதுன்னா, அந்த 30 லட்சம் ரூபாய் இந்த கேபிட்டல் கெயின் பாண்டில் போட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது. ஸோ 5 வருஷம் கழிச்சு இது பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் அ புல்லட் பேமெண்ட். ஒரே ஷார்ட்டில் அவங்களுக்கு வந்து எந்த 50 லட்சமும் திரும்பி வந்துடும். அதே சமயத்தில் வருஷம் 5.5% டிவிடெண்டும் கொடுத்துருவாங்க. கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதை அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் இது நம்ம மறந்துட்டோம்னா என்ன பண்ணுறது, வருமா வராது, அது எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டாக அந்த 5 வருஷம் 60 மாதம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து கிடக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து செக்யூர்டு ரேட்டட் பாண்ட்ஸு, ரெண்டாவது அன்லிஸ்டட், நான் கன்வெர்டபிள், நான் குமுலேட்டிவ் ரெடியூமபிள் பாண்ட்ஸ். இது இந்த டாக்ஸபிள் பாண்ட் சீரீஸில் த நேச்சர் ஆஃப் த டிபென்ச்சர் பார்த்தீங்கன்னாக்க ஃபார் கேஷ் அட் பார் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொடுத்துருப்பாங்க. இந்த 54EC ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கு எலிஜிபிள். அப்படின்னு என்னன்னா, உங்ககிட்டேருந்து வாங்குற பணத்தை கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுறதுனால இதற்கு வந்து என்ன கிடையாது. இதனால உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் கிடைக்கிறது. அதாவது சீனியாரிட்டி, இதில் வந்து சீனியர் டெட்டும் இருக்குங்க. அதுமாதிரி இது வந்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மாதிரி தாங்க. இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா, இண்டிவிஜுவல், Hindu undivided families, partnership firm, limited liability partnership, insurance companies, companies or body corporate, so provident funds and superannuations, regional rural banks, இந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து எலிஜிபிலிட்டி உண்டுங்க. ஸோ எல்லாருமே இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னன்னாக்க இந்த பாண்டு வந்து ரேட்டிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஹட்கோ பாண்ட்ஸ் வந்து இக்ரா வந்து AAA ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க, கேர் வந்து AAA ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க, IRPPLங்கிறோம் AAA ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாண்டெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகாது. ஸோ ஏன்னா இது வந்து பிரைவேட் பாண்டுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கேபிட்டல் கெயின் எப்படி டிரைவ் பண்ணுங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.